ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலியா எதிரான தேர்டு டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்வோம். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி கண்டிப்பாக இந்த போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரில் நாங்கள் நீடிக்க முடியும். அதனால் நாங்கள் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா. அவர் என்ன பேசினார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் போட்டி தொடங்க போதுங்க. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம கேப்டன்ற பொறுப்பில் ரோஹித் சர்மா கலந்து கொண்டார். அதில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த போட்டி எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி. அது வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் இந்த தொடரில் நீடிக்க முடியும். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு எங்களால் தக்க வைக்க முடியும். அதனால் அடுத்த போட்டி எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான போட்டினால் எங்கள் அணி நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். செகண்ட் போட்டி நாங்கள் தோற்றது வச்சுலாம் மைண்டில் வச்சுக்க மாட்டோம். நாங்கள் அடுத்த போட்டி எப்படி ஜெயிக்கணும் மட்டும்தான் எங்களோட குறிக்கோள் இருக்குது. கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கம்பேக் கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ரோஹித் சர்மா. பட் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரே, அதுதான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கேப்டன்ற முறையில் வெறும் டாஸ் போடுறது, ஃபீல்டிங் செட் பண்ணுறது, பேட்டிங் இறக்கி விட்றது, போலிங் இறக்கி விட்றது மட்டுமே ஒரு கேப்டன் பண்ணக்கூடாதுங்க. பேட்டிங்கில் அவர் எதனா பண்ணணும். பட் அவர் தான் எதுவும் பண்ண மாட்டாரு. அதுதான் ஒரே தலைவலியாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம ஒரே ஒருத்தர் தாங்க நம்புகிறேன், பும்ரா. அவரை மட்டும் தாங்க நம்பி இது இருக்குது. ஆஸ்திரேலியா சீரீஸை ஜெயிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்பிக்கை எல்லா ரசிகர்கள் வச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தலைவன் சாமியாக பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க தேர்ட் டெஸ்ட் போட்டியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் டெஸ்ட் போட்டி இந்தியா தோத்துச்சுன்னா கண்டிப்பாக தொடரை விட்டு எப்படி சொல்கிறது, ஆஸ்திரேலியா தொடரையும் ஜெயிக்கிறது டவுட்டு தான். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதும் டவுட்டு தான். அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு அடுத்த போட்டின்றது வாய்வா சாவா போட்டின்னு சொல்லலாம். அதுக்கான பிளேயிங் லெவல் இப்போ தாங்க டாஸ் போட்டாங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்துருக்காங்க. தொடர்ந்து 3 மேட்ச் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திர ஜடேஜா மீண்டும் டீமில் வந்திருக்காரு. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னேன் கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா வருவாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. அதேமாதிரி ஆகாஷ் தீபு சொல்லியிருந்தேன், ஆகாஷ் தீபும் அணியில் வந்திருக்காரு. நம்ம அஸ்வின் தூக்கிட்டு இருக்காங்க, அஷித் ராணா தூக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி பிளேயிங் லெவல் சொல்லிட்டேன், அதே பிளேயிங் லெவல் தான் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு போலிங் டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டாஸ் வின் போலிங் எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 20-21 ரன் போய்க்கு. இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு விக்கெட்டு கூட வீல. இதெல்லாம் நடுவில் மழை வேறு வந்து குறுக்க போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்திய அணி என்ன பண்ணுறாங்க. நாங்கள் விளையாடுறது அதிசயமாகுது, இதில் ஒரு மழை வேறு ஒரு பக்கம் தொல்லை பண்ணுறதுன்னு எனக்கு தான் தோணுது. பரவாயில்ல, இந்திய அணி ஒரு நம்பிக்கை வைப்போம், ஏதாவது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. நம்ம தலைவர் பும்ராவை நான் நம்புகிறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இன்னும் நீங்கள் சீரீஸ் வின் பண்ணணும், ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போங்க. இந்திய அணி போடுங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஃபைனலுக்கு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் இந்திய அணியை நம்புறீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.